ஒரு அறிக்கை, ஒரு கண்டனம். ஸ்கூல் எஜுகேஷன்ல பாஜக இல்ல நான் முடிச்சுறேன். கோயில் இருந்து எடுத்து ஏனுங்கன்னா புரியல எனக்கு. உங்க சிந்தனை உங்களுக்கு குப்பையா இருந்துச்சு. நான் உறுதியா சொல்றேன், உள்ள இருக்கிறது திராவிட மூலையில சங்கி மூலை தான். அப்ப அந்த சங்கி மூலையை இந்த எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு எதிராக மோடி ஒரு அடுத்த நாள் வந்து நான் சொன்னது வேற மாதிரி மீன் ஆயிடுச்சு, என்னோட அர்த்தம் இதுதான் சொல்றது வந்து தவறு கிடையாதுல்ல, அதை புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். அதுக்கு எதிராக ஏன்னா இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நாள்லயே திருச்சி சிவா அவர்கள் முடிச்சாரன் சார். திருச்சி சிவா அவர்கள் விஜய் அவர்கள் வந்ததற்கு பிறகு திமுகவுக்கு ஒரு பதற்றம், இளைஞர்கள் ஓட்டு அந்த பக்கம் போயிடும். அப்பா அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் சபாநாயகர், அவர் வந்து அவரை கிறிஸ்டியன், தனி விமானம் பாஜக தான் கொடுத்தது, பாஜக தான் இறக்கி விட்டுருக்கு. ஏன் விஜய் இந்த பார்ட்டிக்கு போ ஒரு கேந்திரமான ஒரு திடகாத்திரமான போராட்டத்தை விஜய் பண்ணிருக்காரா? அனிதா வீட்டுக்கு அதைத்தான் 13 பேர் அங்க சுட்டுக் கொல்லப்பட்ட போது நள்ளிரவுல போய் அவங்களை பார்த்தது அவர்தான். மெரினா போராட்டத்துல போய் நின்னது அவர்தான். ஏன்னா நீங்க பேசும்போது அதையும் குறிப்பிடுறீங்க. 5000 ரூபாய் போட்டு பள்ளி மாணவர்கள் மாணவிகளோட போட்டோ எடுத்துட்டா வந்து ஏதோ சோப்பு டப்பா கொடுத்து கல்யாணத்தையும் நான் தான் நடத்திச்ச மாதிரி. ஆமா அப்படிதான் இருக்கு. ஒரு நடிகர் ஒரு நடிகர் ஒரு மாணவர்களை அப்ரிஷியேட் பண்றாங்க, அதை ஏத்துறது மாணவர்கள் படிப்பாங்கன்னு நினைக்கணும். இல்ல அதுல என்ன பேசியிருக்கணும்? அந்த நடிகர் அந்த மேடையில இந்த திமுக என்ன பண்ணி செய்யுமா கேட்டாரு. அந்த அரசியல் மாணவர்கள் முன்னாடி பேசல சார் அவரு. மன்னிக்கிறேன் மாணவர்கள் பேச ஒரு பிரஸ் மீட்ல கேக்குறீங்க, ஒருவேளை திராவிட இயக்கங்கள் இல்லைன்னா இப்படி தமிழ் வந்து நிப்பாட்டலைன்னா நீங்க வட இந்தியால பிறந்திருந்தீங்கன்னா இங்க பானிபூரி விற்க தான் வந்திருக்கணும். இது இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா விஜய் நாட் எக்ஸ்ட்ரீம். ஒரு முதலமைச்சர் கூப்பிட்டோமா சாரிமா நடக்கலாம்னு சொல்றாரு. ஆட்சிக்கு வந்த முதல் வருஷத்துல முதல் மாசத்துல இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அவரால் உடனடியாக அந்த ரிஃபார்மை பண்ணிருக்க முடியாது. அதுக்கு சாரி கேட்கறது பொறுப்பேற்கிறது ஓகே. கிட்டத்தட்ட இன்னொரு 6 மாசம் அளவு தான் இருக்கு ஆட்சி பீரியட். 4.5 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்பயும் வந்து நம்ம சாரி கேட்கறதும் அதற்கு பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி நடவடிக்கை எடுக்க மனித குலம் வளர்கிற போது சார் இந்த ஒரு வாரத்துல மட்டும் இதை மட்டும் முடிச்சிடறேன். இந்த ஒரு வாரத்துல மட்டும் இப்ப இன்னைக்கு நம்ம பேசிருக்க நேரத்துல ஒரு 10 வயசு குழந்தைய ஒருத்தர் வந்து தூக்கிட்டு போய் பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்கிறாரு. 4 நாள் ஆச்சுன்னா அவரை நம்ம கண்டுபிடிக்கலன்னு ஒரு செய்தி. ஒரு டிஎஸ்பிட்ட வந்து ஒரு மினிஸ்டர் கேட்கிறாருன்னு சொல்லி ஒரே போன் கால்ல அவருடைய வண்டி வாகனத்தை வந்து வாங்கிட்டு அவர் நடந்து போயிட்டு இருக்கிறாருன்னு ஒரு செய்தி. பள்ளி மாணவர்களை வெட்டுறதுக்காக அருவாளை தூக்கிட்டு ஓடுறாங்கன்னு ஒரு செய்தி. இவ்வளவு செய்திகள் நடக்குதுன்னா இன்னும் நம்ம செய்ய வேண்டியது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கா? லா அண்ட் ஆர்டர் மிஸ் பண்றோமாங்கிற கேள்வி இருக்கு. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவரணி செயலாளர் திருமிகு ராஜீவ் காந்தி அவர். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? கோவையில மாணவரணி இளைஞரணியினரும் சேர்ந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கருத்துக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அறிவிச்சிருந்தீங்க. வெற்றிகரமாக நடத்தியும் முடிச்சிருக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களே தன்னுடைய கருத்தை நான் அப்படி சொல்லலேன்னு மீன் பண்ணலை, நான் சொன்ன கருத்து வேற, அது வேற மாதிரி புரிந்து கொள்ளப்பட்டதுன்னு விளக்கம் கொடுத்ததற்கு பிறகாக எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம்? எஸ், நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்கு முதல் நன்றி. ஒரு யங் ஃபோர்ஸ், குறிப்பாக எங்களுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய அந்த கல்விக்கு செய்திருக்க சாதனைகளை எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துறையிலே இளைஞரணி மாணவரணி தம்பிகள் மரியாதைக்குரிய எங்களுடைய இளந்தலைவருடைய வழிகாட்டத்தோடு ஒரு பெரிய கூட்டம், ஒரு ஆர்ப்பாட்டத்தை தன்னெழுச்சியாக இருந்தது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் அதுக்கான பதவியை நாங்கள் கொடுத்தோம். ஏன்னா நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலைங்கிறது வந்து எடப்பாடி சொன்ன பொய்யா நான் பார்க்குறேன். கோவை கூட்டத்தில் அந்த நான் பேசலைன்னு பரவாயில்ல. அடுத்த நாள் இங்கே இருக்கக்கூடிய உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள், எங்களை போன்ற மாற்று சிந்தனை எடப்பாடிக்கு மாற்று சிந்தனையுடையவர்கள் பல பேர்லாம் அடித்து அடியில் நான் அப்படி சொல்லலைங்கன்னு எடப்பாடி மாற்றிருக்காரு. பட் ஆனால் அது மீறி ஏன் அந்த ஆர்ப்பாட்டம்னா, ஒன்று நாங்கள் சொல்ல விரும்பினோம், தொடர்ச்சியாக இந்த 11 ஆண்டுகளில் இந்தியாவுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தின் மீது மோடி அரசு பெரிய தாக்குதல் நடக்குது. என்ன சொன்னால், ஒரு சண்டாமிரத தாக்குதல் நடக்குது. இன்றைக்கி நம்முடைய இந்த நொடி இன்றைக்கி காலையில் என்சிஆர்டியுடைய புத்தகத்தை திருத்தங்கள்னு சில பகுதி வந்திருக்கு. தென்னிந்தியாவுடைய முதல் விடுதலை போர் என்று வர்ணிக்கப்படுகிற மைசூர் போர், மரியாதைக்குரிய மாவீரர்கள் மாமன்னர்கள் திப்பு சுல்தான், எங்களுடைய பாட்டன் தீரன் சின்னன்மலை, பெருமரியாதைக்குரிய எங்களுடைய மருதிரு வேலுநாச்சி என்று பல்வேறு பங்களிப்போடு நடந்த மைசூர் போர். நான் மைசூர் போருங்கிறது வெறுமன அது வந்து இவர்கள் வந்து ஒரு மத வெறுப்பை மூழ்குவதற்காக பெருமரியாதைக்குரிய
திப்பு சுல்தானை, ஹைதர் அலியை கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்காக மைசூர் போருங்கிற அந்த சாப்டரையே என்சிஆர்டி எடுத்திருக்காங்க. தென்னிந்தியாவில் முக்கியமான போர் இந்த மைசூர் போர். அப்போ தென்னிந்தியர்கள் மீது, மதச்சிறுபான்மை மக்கள் மீது, தமிழர்கள் மீது ஒரு வெறுப்பை பாஜக அரசு கக்கிக்கிட்டே இருக்கு. குறிப்பாக இன்னைக்கு இந்தியாவே இணைக்கிற ஒரு முக்கியமான ட்ராவலிங் சோர்ஸாக இருக்கிறது, கனெக்டிவிட்டியாக இருக்கிறது ரயில்வேஸ். இந்த ரயில்வேஸை கொண்டு வந்து பிரிட்டிஷ் அரசு, ஆமாம் அது இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்ட சொர்க்கமாக தானே பார்க்குறோம். 1000 வருஷங்கள் பிரிட்டிஷ் அரசு மீது வைக்கப்பட்டால் கூட இந்தியாவுடைய டெவலப்மெண்ட்டில் மிக முக்கியமானது ரயில்வே. அந்த ரயில்வே குறித்தான பாடத்தை நீங்கள் எடுத்திருக்காங்க. அப்போ வருகிற தலைமுறைக்கு என்ன சொல்ல வேண்டும், எதை சொல்லக்கூடாது என்பதில் தன்னோட ஐடியாலஜிக்கலில் இங்கே இருக்கக்கூடிய லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, ரிலிஜியன் மைனாரிட்டிஸ், ஐடியாலஜிக்கலாக இருக்கக்கூடிய இங்கே லெஃப்ட் ஓரியண்டான சோசியலிஸ்ட் சார்ந்து, செக்குலரிசம் சார்ந்து எந்த கருத்து கடந்த காலத்தில் இருந்தாலும் அதை நான் அடாவடித்தனமாக தூக்குவேங்கிற மோடியுடைய அந்த கல்விக்குள்ள இருக்குல்ல. இல்ல உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது புரிஞ்சுக்க முடியுது. நீங்க பாஜக அரசுக்கு எதிராக இல்ல பாஜக கொண்டு வந்த திட்டங்கள், செயல்படுத்த நினைச்ச திட்டங்களுக்கு எதிராக பல்வேறு விஷயங்களை கல்வி உரிமை சார்ந்து பண்ணியிருக்கீங்க. கீழடி உட்பட மாணவர் அணியினர் மதுரையிலையும் ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்க. ஆனா இந்த ஆர்ப்பாட்டம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கருத்துக்கு எதிராக, அவர் சொன்ன வார்த்தைக்கு எதிராகன்னு போயிட்டு அங்க போயிட்டு நம்ம பாஜக இவ்வளவு விஷயம் செய்யுது, அதையும் நம்ம செய்யணும்னு கேட்கறது சரியா? ஏன்னா அவரே அந்த அறநிலையத்துறை சார்பில் அந்த நிதியில இருந்து தொடங்கின கல்லூரி அவரே தொடங்கி வச்சிருக்கிறாரு. ஸோ அவர் ஆனால் வந்து அதற்கு எதிரானவர் மாதிரி சித்தரிக்கிறது எதிரானவர் தான், முழுக்க எதிரானவர் தான். முதல் நாள் கோயம்புத்தூருடைய பேச்சுக்கு கேட்டிங்கன்னா, எடப்பாடி மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் மூளைக்குள் இருப்பது திராவிட சிந்தனை மூளை இல்லை, அது RSS வர்ண மரபை கொடுக்குற ஒரு மூளை என்பது தான் அப்பட்டமாக வந்திருக்கு. ஏன்னா தானே ஒரு காலேஜ் ஆரம்பிச்சிருக்காரு. தன்னுடைய லீடர்ஷிப் பார்க்கப்படுகிற பெருமரியாதைக்குரிய மக்கள் எம்ஜிஆர் அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள், திராவிட இயக்கத்துடைய இல்லடங்கா தலைவர்கள்லாம் அது ஒரு ப்ரைடாக ஹெச்ஆர்என்சிக்குள்ளே எஜுகேஷன் சிஸ்டம் வேணும்னு தொடர்ச்சியாக இருக்க உடனே ஒரு மனிதன் தண்ணியில் மறந்து பேசிட்டேன், அதெல்லாம் கோயில் சதிங்க, நான் பேசினா அதெல்லாம் எப்படிங்கன்னு தண்ணிலே மறந்து சொல்லல. அதாவது நீங்கள் வந்து வார்த்தை தடுமாற்றம் மட்டும் இல்லை, இது வெறும் வாதத்துக்கு வைக்க பிரதிவாதம் இல்லை, அதற்கு மாறாக மிக நிதானமாக அவர் மூளைக்குள் எந்த விஷயத்தை இதுவரை பாஜக அந்த மண்ணில் பேச பயந்ததோ, பாஜகவுடைய ஹெச்ராஜாங்கிற ஒரு தலைவர் பேச மாட்டாங்க, ஹெச்ஆர்என்சி குறித்து ஒரு பேக்வர்ட் கம்யூனிட்டி லீடர் பேசுவாங்கன்னா பேச மாட்டாங்க. அப்போ அதை அவர் பேச தயாரானா எடப்பாடி மூளைக்குள் இருப்பது திராவிட சிந்தனை இல்லை, தமிழர் சார்ந்த சிந்தனை இல்லை. அரசு பணத்திலிருந்து கல்வி கூடங்கள் கட்டுங்க, இன்னும் நிறைய வசதிகள், அறநிலையத்துறை காசு பத்தாது, அந்த அக்கறையில சொன்னேங்கிற அவருடைய அந்த வாதத்தை நான் வாதிக்க தயாராக இருக்கேன். பரவாயில்ல, அது ஒரு நல்ல வாதம் தான், பரவாயில்ல நல்ல வாதம் தான். ஆனால் அது 2ஆம் நாள் வாதம். முதல் நாள் நாங்கள் பார்த்தது ஒட்டுமொத்த எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு எதிராக இருக்காரு. எப்படின்னா இந்த 4.5 ஆண்டு காலம் மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆயிரக்கணக்கான அறிக்கைகள், நூற்றுக்கணக்கான போராட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எங்கள் அரசு எதிர்த்து எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சருக்கு எதிராக நடத்துறாரு. அது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகம் தான், ஒரு மாற்று கருத்து நடத்தலாம். அந்த 4.5 ஆண்டு காலத்தில் நாங்கள் குறிப்பாக பாஜக அல்லாத மாநிலங்கள், வெஸ்ட் பெங்கால், கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் என்னென்ன சிக்கல் எதிர்கொள்கிறோம் உங்களுக்கு தெரியும். 2 எஜுகேஷன் சிஸ்டம், ஒன்று ஸ்கூல் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், இது ஸ்டேட் கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணுது. இன்னொன்று இருக்கக்கூடிய ரிசர்ச் ஓரியண்டான எஜுகேஷன்ஸ், அது சென்ட்ரல் கவர்மெண்ட் இது பண்ணுது. இதில் இதுவரைக்கும் இந்திய வரலாற்றிலேயே இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் இப்படி ஒரு குழப்பம் வந்ததில்லை. யூஜிசிங்கிற பல்கலைக்கழக மானியக்குழு முதல்வரை நியமிக்க தடைபடுது. 70 முதலமைச்சர்கள் நியமிக்கலைன்னு எங்களை பார்த்து ஒரு கையை நீட்டுக்கிற எடப்பாடி பழனிசாமி 4 விரல்கள் தன்னை நோக்கி இருக்குன்னு மறந்துடுறாரு. அந்த முதல்வர் நியமனத்துக்கு ஆளுநர் குறுக்க இருக்காரு. ஆளுநர் ஏன் குறுக்க இருக்காருன்னா யூஜிசி நாம்ஸ் தப்பா இருக்கு. யூஜிசி நாம்ஸை ஸ்டேட் கவர்மெண்ட் ஒப்புதல் இல்லாமல், மாநில அமைச்சர் ஒப்புதல் இல்லாமல், இருக்கிற ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் ஒப்புதல் இல்லாமல் நாங்கள் தான் தீர்மானிக்கணும் ஒரு IAS IPS எங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ப்ரெஷர் பண்ணுறாரு. அப்போ அந்த வழி வந்து மோசமாக இருக்குது. ஹையர் எஜுகேஷன் வர வேண்டிய நிதி வரலையே நாங்கள் போராடுறோம். ஹையர் எஜுகேஷனில் உங்களுக்கு தெரியும், லட்சக்கணக்கான மாணவர்கள் பட்டம் பெற முடியாமல் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போனோம். நீதிமன்றம் ஆண்டதில் கொட்டுச்சு, போய் பட்டமளிப்பு விழா நடத்துக்கையா, உங்கள் அரசியல் எங்கள் மாணவரை சிதைக்கிறீன்னு சொல்லி. இங்கே பேராசிரியர்கள் நியமிக்கப்பட முடியல. பேராசிரியர் நியமிக்கப்பட்டால் கூட நீங்கள் ஃபார்வர்ட் காஸ்ட்டுக்கு கொண்டு வரப்பட்ட எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு கொண்டு வரப்பட்ட அந்த இடஒதுக்கீடை நாங்கள் அந்த இடஒதுக்கீடை கொண்டுட்டு வாங்கன்னு யூஜிசி பரிந்துரை பண்ணுது. அது ஆளுநர் சரிங்கிறாரு. அதுக்கு எதிராக நாங்கள் போராடிக்கு இருக்கோம். ஒரு அறிக்கை, ஒரு கண்டனம். ஸ்கூல் எஜுகேஷனில் பாஜக இல்லை நான் முடிச்சுறேன். ஸ்கூல் எஜுகேஷனில் மலைவாழ் பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை பாதுகாப்பாக கொண்டிருக்கு வாகனங்கள் கொடுக்க நிதியை கொடுக்கல, டாய்லெட் கொடுக்க நிதியை கொடுக்கல. அஸ் பர் கான்ஸ்டியூஷனல் படி இந்தியாவுடைய அரசியமைப்பு சட்டத்தின்படி ஸ்டேட் சென்ட்ரல் சேர்ந்து கொடுக்க வேண்டிய நிதி திட்டங்களை பாராளுமன்றத்தில் இயற்றிய சட்டத்தின்படி கொடுக்க வேண்டிய நிதியை மோடி அரசு கொடுக்கல. ஒரு அறிக்கை
நீங்களே பல்வேறு மேடைகள்ல பேசிருக்கீங்க, பல மேடைகள் பல விவாதங்கள்ல பேசிருக்கீங்க. இங்க இருக்கக்கூடிய கல்வியில மாணவர்கள் அடைந்த வளர்ச்சி, இல்ல நமக்கு இருக்கக்கூடிய அடுத்து உயர்கல்விக்கு போறவங்களோட எண்ணிக்கை அதிகமானது எல்லாத்துக்குமான காரணம் திமுக அதிமுக 2 கட்சிகள். எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் அதுக்கு கிரெடிட் கொடுத்து நீங்களே பேசியிருக்கீங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களை கல்விக்கு எதிரான ஒரு மாதிரி சித்தரிக்கிறது, அங்க போய் வந்து எடப்பாடி பழனிசாமி நம்ம எளிய பிள்ளைகள் வந்து படிக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு, அதனால இந்த கருத்துக்களை பேசுறாருன்னு சொல்றது, ஒருவேளை கொங்கு மண்டலத்துல அதிமுக பாஜக வந்து கொஞ்சம் பலமா இருக்காங்கிற ஒரு எண்ணத்தினால மாணவர் அணி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை முன்னெடுக்குதா? கொங்கு மண்டலத்தில் மேற்கு மண்டலத்தில் அவங்க பலமா இல்லைங்கிறது தான் அது வேற அது தேர்தல் காலத்தில் நிரூபிச்சிடும். நாங்கள் நிற்கிற கோவையில் 10க்கு 10ன்னு எங்கள் முதலமைச்சர்களுக்கு உத்தரவு போட்டிருக்காரு. எங்களுடைய இப்போ எங்கள் பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி இதில் மிக உறுதியாக இருக்காங்க. அது அது வேற அந்த அரசியல் கவலை. ஏன் நீங்கள் எடப்பாடி டாக்டர் பண்ணுறீங்க? கடந்த காலத்தில் அவருடைய பங்களிப்பு உறுதியாக பங்களிப்பு இந்த மாற்றுக்கருத்தில். ஆனால் இந்த 4.5 ஆண்டு காலத்தில் ஒட்டுமொத்த சிஸ்டத்தின் மீது நீ திமுக அதிமுக தூக்கி தனியாக வச்சிருங்க. ஒரு பத்திரிக்கைவாதியாக தினேஷ்க்கு துடிச்சிருக்கு, சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணியிருக்க கூடாது, நம்ம ஸ்டேட்டில் வந்து இடைநிற்றல் இல்லாமல் ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது, நீங்கள் வந்து இங்கே ஜிஆர் வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேட்டை வந்து 50% கொண்டு வரதான் நியூ எஜுகேஷன் பாலிசிங்கிற மோடியுடைய நோ எஜுகேஷன் பாலிசி வந்து 2035 சொல்லுது. ஆனால் திராவிட இயக்கங்களுடைய ஆட்சியில் இது கடந்த ஆண்டே கிராஸ் ஆயிடுச்சு. இடைநிற்றல் இல்லாமல் ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் இளம்பெரும் கல்வி கொண்டு போகிறதுனால எண்ணும் எழுத்து கொண்டு போகிறதுனால ஒரு நல்ல சிஸ்டம் வந்திருக்கு. இதில் நீங்கள் இல்லைங்க அங்கே டாய்லெட் சரியில்லைங்க, வாத்தியாருக்கு சம்பள பிரச்சனை இருக்குங்க, அதை வேணால் பேசுவோம், நிர்வாகச்சிக்கல் இருக்கா பேசுவோம். ஆனால் ஒட்டுமொத்த திராவிட இயக்கம் நம்மளால் நம்பணும்ல. அந்த நம்பிக்கைக்கு இந்த 4.5 ஆண்டு காலத்தில் இத்தனை ஆண்டு காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற திராவிட இயக்கம் செய்தையும் உள்ள போட்டு மண்ணெண்ணெய் ஊற்றி காலில் மண்ணை ஊற்றி எரிச்சிருக்காரு எடப்பாடி. ஏன்னா அவர் சிந்தனை முழுக்க எங்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, தன்னுடைய பதவியை எப்படியாவது 2 லட்சத்தை பாதுகாத்துறணும். ஓபிஎஸ்க்கு எதிராக, டிடிவிக்கு எதிராக, சசிகலாவுக்கு எதிராக அவர் என்ன பண்ணிட்டாருன்னு நீங்க வந்து இதுதான் சிஸ்டம். ஒட்டு மொத்தமா நாங்க அனலைஸ் பண்றோம். கீழடி வந்து அவர் சொல்றாரு, எங்க ஆட்சியில வந்து நான் கண்டுபிடிச்சேன். ஆமா நாங்க ஆமாடி நாயகன் எப்படி ஊர் முழுக்க போஸ்ட் விட்டோம் தானே. ஆனா ஒரு அறிக்கை, ஒரு கண்டன அறிக்கை, ஒரு கோரிக்கை, இது கீழடி நாயகன் இன்னைக்கு பேசுறாருல, ஆமா இன்னைக்கு செஞ்சீங்க மகிழ்ச்சி, நாங்க ஏத்துக்கிறோம் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஆளுங்கட்சி உங்க நண்பர் தானே. இந்த கீழடி வராது சிக்கல் யாருங்க? நியூ எஜுகேஷன் பாலிசி வரதுக்கு சிக்கல் யாருங்க? நீங்க பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்புக்கான நிதி வராது சிக்கல் யாருங்க? நீங்க முதல்வர் நியமிக்காத சிக்கல் யாருங்க? எல்லாத்தையும் மோடி கவர்மெண்ட் தானே. கூட்டணி வேற கொள்கை வேறு பேசுறீங்களே. நீங்க உண்மையிலே தெம்பு திராணி இதை எடப்பாடி பிரச்சனை ஏங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பேசுங்க? நீங்க இங்க நான் அரசியல் பண்ணணுங்க, உங்களை சேர்த்தா கூட்டிட்டு போனுங்க, உங்க சிந்தனை தூக்கி வெளியே வச்சுட்டாங்க, ஆந்திராக்கு மேல வைங்க, இங்க முடியாதுன்னு பேசணுமா இல்லையா? ஒரு கண்ணன் அறிக்கை காட்டுங்க, ஒரு அறிக்கை காட்டுங்க, ஒரு போராட்டம் காட்டுங்க. அவங்க கூட்டணியில இருக்காங்க சார். நீங்க சொல்ற அந்த அப்பனா பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல இருக்கு, அதை அறுவடை பண்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அவங்களோட சேர்த்து பேசுறதுங்கிறது ஒண்ணு செஞ்சுக்கிட்டு. கடந்த காலத்துல நாங்களும் கூட்டணியில் இருந்தோம். அந்த கூட்டணியில் இருக்கும்போது என்னைக்காவது இந்த ஹரப்பா மோஞ்சோர் உறுதி பேசுகிற போது சரஸ்வதி நகரம் பேர் வந்துச்சா? எனக்காவது சேஸ் சமத்துவ ப்ராஜெக்டை பிஜேபி எழுதுச்சா? எனக்காவது ஸ்டேட் அட்டானமஸில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்துகிற காஷ்மீருடைய உரிமை பறி பொறுத்து பாஜக யோசிச்சுதா? பொது சிவில் சட்டத்தில் எனக்காவது வாஜ்பாயில் பேச முடிஞ்சுதா? முடிஞ்சா சொல்லுங்க. நீங்க இல்ல கூட்டணியில இருக்கும்போது கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரல, அவங்க டிசைடிங் அத்தாரிட்டியா இருந்தாங்க. அதெல்லாம் முக்கியமான வாதம். இந்த வாதத்தை நான் வந்து இது ஒன்று விரும்பல. இங்கே அதாவது இப்போ இருக்கக்கூடிய சில தற்கூறிகளும் அது நான் அவங்க தற்கூறிகள்லாம் நீங்கள் பொதுவாக நீங்கள் உங்களை எடுத்துக்காதீங்க. அது பொலிட்டிக்கல் டேமாக யாரும் சொல்ல விரும்புகிறேன். புதுசாக கட்சி ஆரம்பிக்க சில நீங்கள் எடப்பாடி பழனிசாமி குறித்தும் தற்கூறின்னு பேசுறீங்க, அவரை வந்து அவருடைய குடும்பம் சார்ந்து மிதுன் அப்படின்னு குறிப்பிட்டு பேசுறீங்க, தகப்பன் சாமி பழனிசாமின்னு ஆரம்பிக்கும் போதே அவர் குடும்பம் சார்ந்து பேசுறீங்க. குடும்பம் இல்லை, நான் வந்து ஒரு மிக மெச்சூராக எங்கள் அப்பா பேர் ராதாகிருஷ்ணன். எங்கள் அப்பா வந்து ஆடு மாடு மேய்ப்பார். ஆடு மாடு மேய்ச்சிட்டு ஒரு காலையில் 10 ஆடை பற்றிட்டு போனார்னா சாயங்காலம் வந்து பட்டியல் அடைக்கும் போது முடிச்சுட்டு அவர் நம்புகிற கண்ணனையோ அவர் நம்புகிற முருகன் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு அப்பா முருகா அப்படின்னு துணி எடுத்து தட்டி வச்சுட்டு எங்கள் அப்பா என்ன வேண்டுவார்? நான் தான் வாழ்நாள் முழுக்க ஆடு மாடு வைக்கிறேன், என் பிள்ளைக்கு நல்ல கல்வியை கொடுக்குறேன். அதுதான் சார் அப்படிதான் தகப்பன் சாமி. ஆனால் எடப்பாடி படிச்சா காரியாதா? கோயில் இந்தி எடுத்து ஏனுங்கன்னா புரியல எனக்கு. அன்னச்சத்திரங்கள் 1000 வந்தாலும் ஆங்கோர் ஏழைக்கு கல்விதாங்கிறது இந்த நாட்டோட நம்பிக்கை. அது நாட்டோட பாரதி நாட்டு நம்பிக்கை. இன்னும் செய்யுங்க சார், அது வேற சப்ஜெக்ட்டுங்கிற, அது வேற. 1000 கோரிக்கை வைங்க. நீங்க சொல்றீங்களா சார் அந்த ஸ்கூல் கட்ட எழுதி வச்சு சார் ஏன் பண்ணல கண்டிங்க, நாங்க திருத்திக்கிறோம் இல்லையா செய்யறோம், அது வேற. ஆனா உங்க சிந்தனை முழுக்க குப்பையா இருந்துச்சு. நான் உறுதியா சொல்றேன், உள்ள இருக்கிறது திராவிட மூலையில சங்கி மூலை தான். அப்ப அந்த சங்கி மூலையை இந்த எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு எதிராக மோடி ஒரு கொடூர தாக்குதல் நடத்துகிற போது மோடியை தூக்கிட்டு யாரை கூட்டிட்டு வந்து அந்த மோடியை
சென்ட்ரலைஸ் பண்றதுல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், அதெல்லாம் வேற சார். பாஜக கூட்டணி வச்சா உங்களுக்கு என்னன்னு கேக்குறதுல அப்ப ஆமா ரெண்டே சேர்த்து அடிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு. ஒரு நாள் சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து நான் சொன்னது வேற மாதிரி மீன் ஆயிடுச்சு, என்னுடைய அர்த்தம் இதுதான் சொல்றது வந்து தவறு கிடையாதுல்ல, அதை புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். காமராசர் குறித்து பேசிட்டு நான் அப்படி மீன் பண்ணலன்னு அடுத்த நாள் சொல்றாரு. நடவடிக்கைகள் முக்கியம், நடவடிக்கைகள் முக்கியம். நானும் ஒரு தடவை பேசின போது தவறா புரியப்படுச்சு. எங்க ஐயா கர்மவீரர் காமராஜரை எஜுகேஷன் சிஸ்டத்தில் கல்வி கண் கடந்த கடவுள் நாங்கள் கொண்டாடுறோம். அப்ப அவர் கொச்சப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எடப்பாடி நோக்கம் அதுவா இல்லை. எடப்பாடி ஒருவேளை 4 வருஷத்துல திறந்து வச்சிருக்காரு சார். அப்புறம் நான் இந்த 4 வருஷம் சொல்றேன், கூடா நட்பு கேடா முடியும் சங்கியோட அந்த கூட்டணியில அதிகாரம் முதலமைச்சர் அதிகாரம் இருந்துச்சு. குறைஞ்சபட்சம் நிதி எடுத்து போடுகின்றாரு. ஆனா இந்த 4 வருஷத்துல எஜுகேஷன் சிஸ்டம் இவ்வளவு தாக்குதல், இவ்வளவு சிக்கலுக்குள்ளாயிருக்கு. அப்போ ஒரு கடிதம் ஒரு கண்ணன் காட்டுங்க, நான் அப்படி வித்ரா பண்ணிக்கிறேன். இல்லை சார் பண்ணியிருக்கா சார் சொல்லுங்க. அப்போ நீங்க வந்து மோடியை கூட்டு வந்தா அடிப்போங்கிறதுக்கு நாங்க அடிச்சோம். அது எங்க அரசியல் போராட்டம். அந்த போராட்டம் வென்றிருக்கு. அந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் 2 விஷயத்துக்காக செய்யப்பட்டது. ஒன்னு, கோவையில் நீங்க சொன்ன மாதிரி மேற்கு தொகுதிகளில் பாஜக அதிமுக கூட்டணி சேரும் போது அவங்களுக்கு ஆப்வியஸ்லி ஒரு வலுவான வாக்கு வங்கி இருக்கு. அதை உடைக்கிறதுக்கு கல்விக்கு எதிரான ஒரு எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு பரப்புரையை திமுகவினர் செய்யறாங்க. அதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டங்கிற ஒரு விஷயம். இன்னொன்னு, விஜய் அப்படிங்கிற ஒரு புதுசா கட்சி ஆரம்பிச்சு யங்ஸ்டர்ஸ் ஓட்லாம் அந்த பக்கம் போறதை ஷிஃப்ட் பண்ணி யங்ஸ்டர்ஸ் எங்கள்கிட்ட இருக்கிறாங்கன்னு காண்பிக்கிறதுக்காக மாணவர் அணி நடத்தின போராட்டங்கிற 2 பார்வை. இது 2க்கும் என்ன பதில் சொல்றேன்? ஒன்று, மேற்கு மண்டலம் ஒன்றும் எடப்பாடி கையில் இல்லை. ஏன்னா அதே வேலுமணி, அதே அண்ணன் தங்கமணி, அதே கூட்டணி கன்னியாவது கடந்த பாராளுமன்ற. அதோட ஒரே ஒரு கேள்வி மட்டும், நீங்க ஏன்னா முன்னாடி நாள் நாளைக்கு ஆர்ப்பாட்டம்னு சொல்லும் போது செந்தில் பாலாஜி அவர்கள் கண்டன உரை ஆற்றுவார்னு சொன்னீங்க. ஆனா உங்களுடைய ஆர்ப்பாட்டத்தில் அவர் இல்லை. அதற்கான காரணம் அது அவர் உள்நோக்கம் தான் சொல்லிடுறேன். அந்த அந்த கூட்டத்தில் அண்ணன் பங்கேற்கதான் இருந்தது. ஆனால் அன்னைக்கு உடன்பிறப்பை வான்னு சொல்லி எங்கள் தலைவர் வந்து ஒவ்வொரு தொகுதியுடைய பொறுப்பாளர் சந்திக்கிறாங்க. கோபி பெருந்துறை தொகுதி பொறுப்பாளராக வந்து மரியாதைக்குரிய அண்ணன் செந்தில் பாலாஜி இருக்காங்க. அந்த இங்கே கூட்டம் முடிவுக்கு தாமதம் ஆயிடுச்சு. அதனால தான் மற்றபடி இந்த ஏற்பாடுகள் முழுக்க எல்லா அங்கே இருக்கக்கூடிய கேடர்ஸ் வர்றதுக்கெல்லாம் அவர் தான் பொறுப்பாண்டு பண்ணார். அதுக்கு இது சம்மந்தம் இல்லை. ரெண்டு விஷயம். மேற்கு மண்டலம் வந்து அதிமுக கையில் இருக்குங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. கடந்த பாராளுமன்ற தொகுதியில் அப்படி அவங்க சொன்ன தொகுதியிலேயே அந்த பகுதிகளில் 7 தொகுதி என்னமோ தான் மேற்கு மண்டலமாக சொல்கிறேன் வந்தாங்க. அது குறிப்பாக தொண்டாமுத்தூர் தொகுதியில் வேலுமணி நான் தான் என்று சொல்ல அந்த தொகுதியில் 42,000 ஓட்டு வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் அதிமுக தோற்கடிச்சிருக்கோம். நாடாளுமன்றம் வேற சட்டம் நாடாளுமன்றத்தில். அதுக்கு முன்னாடி ஊரக உள்ளாட்சி, அதுக்கு முன்னாடி ஊரக உள்ளாட்சியில் இந்த மாநகர உள்ளாட்சிகளில் 198 தொகுதி கோயம்புத்தூர்லையும், இங்கே நாமக்கல்லில் 50க்கு 50ஐயும், ஈரோட்டில் இருக்கக்கூடிய 60ல் 50ஐயும் அதை வந்து அங்கே இருக்க சட்டப்பேரவை தேர்தல்கள் போலாமா? அந்த சட்டப்பேரவை தேர்தலில் போனோம். அந்த படிப்படியாக இருக்குது. இந்த தேர்தலில் அதுல இருந்து கத்துக்கிட்டு தான் பாராளுமன்றத்தை எடுத்தோம், ஊர உள்ளாட்சி எடுத்து முடிச்சிருக்கோம். இல்ல ஆப்வியஸ்லி அந்த மேற்கு மண்டலத்துல அதிமுகவுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு, பிஜேபிக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அவங்க 2 பேரும் கூட்டணியில சேரும் போது அது திமுகவுக்கு ஆப்வியஸ்லி அப்படி இருந்தா ஏன் அண்ணாமலை சண்டை போடுவாரு? யங்ஸ்டர்ஸ் அண்ணாமலை நோக்கி வர்றாங்கன்னு எல்லா பாஜகவும் புலாகி நடக்கிறாங்க. ஏன் அப்போ பரவாயில்ல பலம் தானே. எடப்பாடி டூர்ல வர கூட்டத்தெல்லாமும் நீங்க பாத்துருப்பீங்க. அது எப்படி கூட்டம்? அது சுற்றுலாட்ட வர புகையை பார்க்க வரட்டும், மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வரட்டும். அது முன்னாள் முதலமைச்சர் வராது, ஒரு கட்சிக்கு பலம் இருக்கு, வந்துட்டு போட்டோம். அது வந்து நகைப்பை தாண்டியும் கூட மகிழ்ச்சிங்கிறான். ஆனா நீங்க அந்த காயினை மறந்துட்டுல மேற்கு மண்டலத்தில் ஏன் அண்ணாமலை ஒரே உரைக்கு 2 கட்சி கூட முடிவு பண்ணிட்டாரா எடப்பாடி? அவரை பொறுத்தவரை தன்னை யாரும் வந்துடக்கூடாது, அந்த அரசியல் வென்றிருக்கிறார். அதனால வந்து அண்ணாமலை வீழ்த்தியாச்சு. நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்ட அதே கணக்குல அதிமுக பாஜக வாக்குகளை ஒன்னா சேர்த்தா பல இடங்கள்ல திமுக தோக்குதுங்கிற வாதமும் இருக்கு. அதிமுக நாங்கள் இனிமேல் ஒட்டுமுள்ள உறவும் இல்லை, பாஜக கூட்டணியை வைக்க மாட்டோமா அப்படின்னு போய் எல்லா பள்ளிவாசலையும் மண்டிட்டு தலையில் தொப்பியை போட்டுட்டு நோம்பு குஞ்சி குடிச்சிட்டு எல்லா பேராலயங்களையும் போய் அம்மா என்னை மன்னிச்சிருங்க, எங்களை பாவம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டு எடப்பாடி இப்போ என்னன்னு தான் தெரியலையே. மேபி அந்த சிறுபான்மை மக்கள் பரவாயில்ல, இவர் திருந்திட்டார் போல, ரொம்ப நல்லவர் போல, ஒரு காலத்துல அந்த அப்படி இருந்தாரு, இப்போ மாறிட்டாருங்க, மாறின ஓட்டில் என்ன ஆகும்? நீங்கள் தான் பதில் சொல்லணும். அது வாக்கு வங்கி அரசியலில் இந்த முறை மேற்கு மண்டலத்துக்குள்ளே அத்தனை தொகுதியில் நாங்கள் வெல்றோம். எங்கள் முதலமைச்சர்களுடைய செயல்பாடு இருக்கு. அந்த மேற்கு மண்டலம் என்பது தீரர் கோட்டை என்பது அது வந்து கோயம்புத்தூர் ஆகட்டும், ஈரோடு ஆகட்டும், திருப்பூர் ஆகட்டும், அந்த நாங்கள் தான் எடுப்போம். நீங்க விஜய் டார்கெட் பண்ணீங்க, விஜய் டார்கெட் பண்ண அவசியம் எனக்கு இல்லை. விஜய் டார்கெட் பண்றாருன்னு சொல்லலை. விஜய் அவர்கள் கட்சியை தொடங்கி ஆர்ப்பாட்டம் இல்லை ஒவ்வொரு விஷயமும் செய்யும் போது, இதே நீங்க நடத்தின திங்கட்கிழமைக்கு முன்னாடி நாள் அவர் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார். அதுல வந்த கூட்டத்துல
அங்க இருக்கக்கூடிய பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கிற அளவுக்கு அவரை பார்க்க ஒரு கூட்டம் வருது. அந்த அளவுக்கு ஒரு மக்கள் சக்தி அவர் பின்னாடி இருக்கு, இளைஞர் சக்தி ஒண்ணு இருக்குல்ல. இப்போ அதுக்கு போட்டியா திமுகவிட்ட எவ்வளவு பெரிய பவர் இருக்குன்னு பாருங்க அப்படிங்கறத காண்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயம் பொது நடக்குது. சொத்துக்கு சேதம் வருது, பரவாயில்ல. வர்ற தம்பிகளுக்கு நம்ம அண்ணனை பார்க்கும்போது இடையில கம்பியாவது கல்லாவது விடடா அப்படின்னு அது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி கூட சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அரசியல் அறிவு விஜய்க்கு இல்லை. அப்பா என்ன பார்க்க மேபி போக போக கற்றுக்கிட்டா நல்லது, வாழ்த்துக்கள், அதான் சொல்கிறேன். பட் நான் பர்சனலாக நான் ஒரு பெரியாரின் பெருந்தொண்டர், தலைவர் கலைஞரை தொடர்ந்து வாசிக்கிற படிக்கிற பேர் நீங்கள் அண்ணாவுடைய மாநில சுயாட்சி இருக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய தலைவர் நேசித்து ட்ராவல் பண்ணுறாள். நான் ஒரு அரசியல் இந்த மக்கள் மட்டத்தை விதைக்க தான் விரும்புவேன். நீங்கள் சுயநலமாக பார்க்கலாம், இண்டிவிஜுவல் ராஜீவ் காந்தியே சொல்கிறேன், நீங்கள் சுயநலமாக பார்க்கலாம், நீங்கள் என்னென்னா பார்க்கலாம். என்னென்னா விஜய் பேசுகிற அரசியல் ஆரோக்கியமான அரசியலா, இந்த விவாதத்துக்கு விவாத புள்ளியில் இருக்க நாங்கள் ஒரு சோசியல் சேஞ்சுங்க, ஒரு மாற்றம் வரட்டும். இல்லைப்பா புதுசாக கட்சி எல்லாமே ஒரு மாற்றம் வரட்டும். மாற்றங்கிறது சார் மவுண்ட் ரோடு போகணும் சார், இன்றைக்கி கிண்டி வழியில் வர்றான், நாளைக்கு கேக்கநகர் வழியில் வரும் சார், கொஞ்சம் மாற்றம் வரட்டும். இல்லைங்க திருவான்மை வழியில் வரேன் சார், ஒரு மாற்றம் வரட்டும். அப்போ இந்த வழிகளை வரலாம். ஆனால் எனக்கு மாற்றம் வேணுங்க, நான் அப்படியே குண்டத்தூர் போயிட்டு அப்படியே லெஃப்ட் எடுத்து மகாபலிபுரம் போயிட்டு வரேன்னா அது வரலாம். ஒரு 5 வருஷம், ஒரு 5 மணி நேரம் லேட் ஆகும். ஒரு மாற்றம், இப்போ மாற்றம் குறித்து பேசக்கூடாது, பேசலாம். இந்த மாற்றம் என்பது தான் மாறாது. ஆனால் இந்த சோசியல் இன்ஜினியரிங்கில், இந்த சமூக மாற்றத்தில் திராவிடங்கிற வார்த்தையும் திராவிட இயக்கமும் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் முத்தமிழ் கலைஞரும் இன்னைக்கு திராவிட மாடல் அரசும் என்ன மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்குன்னு நான் விஜய் சொல்லலை. நான் விஜயை நம்பி போகிற தேட்டரில் ஒரு 200 கோடி சம்பளம் வாங்குற தலைவர், தேட்டரில் பயங்கரமாக நடிக்கிறாரு, அப்படி தம் அடித்தார்னா, அப்படி பீர் பாட்டில் ஓப்பன் பண்ணார்னா, அப்படி சண்டை போட்டார்னா, பெண்களை யாராவது ரவுடி கை வைக்கும்போது என் தங்கச்சி மீது அக்கா மீது கை வச்சேன்னா அந்த ஆக்ரோஷமாக நடிக்க பார்த்துட்டு கை தட்டுற தம்பிகள், இந்த அண்ணன் வந்தால் ஏதோ செஞ்சுருவாரோ எஸ் கூட்டம் போகுது இந்த மார்க்கெட்டில். அவர்களுக்கு பொலிட்டிக்கலாக வாதத்தை வைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பு எனக்கு இருக்குது. அதான் நான் தொடர்ந்து சொல்கிறேன். இங்கே அவர் சொல்கிறாரு பாயாசமும் பாயசமும் ஒன்று தாங்க. பாயாசம் ஒன்றா? பாயசம்னு என்ன தெரியுமா? இந்த பாசம்ங்கிற வார்த்தை பேசுனதுக்காக எத்தனை உயிர்கள் பேர் தெரியுமா? ஹிட்லரி, முசோலினி இந்த மண்ணில் பாசவாதின்னு சொன்னாங்க. அப்படி பேசுனதுக்காக ஏன் இந்தியாவிலேயே மோடியை பாசிஸ்ட்னு சொல்லிட்டாங்க சொல்லி கௌரலங்கேஷ் தொடங்கி எண்ணடங்காத உயிர்கள். ஜனநாயகவாதிகள் பாசிசம் என்பது அடுத்த மனிதனை நிறத்தால், மொழியால், மதத்தால், ஒட்ட சிந்தனையோடு தான் அந்த வார்த்தை காயின் சொல்றது. நீங்களும் பாசிசம் தாங்கிறாரு. அந்த இங்க உங்களுக்கு எதிராக பேசுறவங்களுக்கு எதிராக, திமுக ஆட்சிக்கு எதிராக பேசுறவங்களுக்கு எதிராக பல்வேறு விஷயங்கள் நடக்கிறத இன்னைக்கும் பார்க்க தானே முடியுது. இங்க விஷயம் கவர்னன்ஸ் தப்பு பண்ணா தப்புன்னு சொல்லுங்க சார். நீங்க ஒரு பாசிச அமைப்பை கொண்டு ஒரு ஜனநாயக அமைப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என் பார்வையில். இல்ல உங்களையுமே ஒரு பாசிச அமைப்புன்னு சொல்றாரு. இல்ல அதான் அப்ப விஜய்க்கு புரிதல் அர்த்தம். ஏன்னா அவர் சொல்றாரு இன்னைக்கு இவர்களா என்ன பண்ணிட்டாங்கிறார். ஒரு மேடையில் சொல்றாரு இவர்களெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, என்ன பண்ணு சொல்லவா? ஒருவேளை அதான் கேட்டேன். இல்ல அதான் ஒரு பிரஸ் மீட்ல கேக்குறீங்க, ஒருவேளை திராவிட இயக்கங்கள் இல்லைன்னா, இப்படி தமிழ் நிப்பாட்டலைன்னா, நீங்க வட இந்தியாவில பிறந்திருந்தீங்கன்னா இங்க பானிபூரி விற்க தான் வந்திருக்கணும். இது இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா விஜய்? நாட் எக்ஸ்ட்ரீம். என்ன எக்ஸ்ட்ரீம்? நீங்கள் தமிழ் சினிமான்னு ஒரு சினிமா இருக்குது. தமிழ் சினிமாவில் தெலுங்கு சினிமா புரிஞ்சுது, தெலுங்கு சினிமா இருக்குது. தமிழ் சினிமா கன்னட சினிமா புரிஞ்சுது, கன்னடத்தில் தமிழ்லேருந்து கன்னடம் தெலுங்கா அதுக்குள்ள போடலாம். சினிமாவுக்கு இண்டஸ்ட்ரியை சொல்கிறேன். தமிழ் சினிமா மலையாள சினிமா புரிஞ்சுது. ஒரு இண்டஸ்ட்ரியல் இருக்குல்ல, நீங்கள் சவுத் ஸ்டேட்டுக்கு 4க்கு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. நார்த் ஸ்டேட்டுக்கு எங்கேயாவது யூபிக்கு, பீகாருக்கு, மத்திய பிரதேசத்துக்கு, உத்தரப்பிரதேசத்துக்கு, ஜார்க்கண்டுக்கு, ஏன் ராஜஸ்தானுக்கு ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கா? சினிமா கனவோட தினேஷ் கனலா எழுத தெரியும் அப்படின்னா ஏதோ எங்கள் ஊரில் பிறந்துட்டேன், எங்கள் ஊரில் தான் படைக்க முடியாது, சென்னை போனால் எழுதிக்கலாம், நல்லா கவிதை எழுதுவேன், நல்லா ஆடுவேன், சென்னை போனால் நடனம் ஆடலாம், ஒரு சினிமா வாய்ப்பு கிடைக்கும், சீரியல் வாய்ப்பு கிடைக்கும், ஒரு ஷார்ட் ஃபிலிம் வாய்ப்பு கிடைக்கும், நான் நல்லா நடிப்பேன், நல்லா அழகாக இருப்பேன், நடிப்பேன், எனக்கு முகபாவன் எல்லாம் வரனா ஒரு கிளம்பி வர்றான், நல்லா இசையமைக்க தெரிஞ்சு சொல்லி சாதாரண கிராமப்புறத்துக்கு கிளம்பி எங்கள் இசையானி இளையராஜா, எங்கள் அண்ணன் ஏஆர் ரஹ்மான் இங்கே நிற்கிறாங்களே, நிற்க முடிஞ்சது. அப்படி ஒரு நம்பிக்கையோட வட இந்தியாவுக்கு பிறந்த எந்த நடிகருக்காக வாய்ப்பு வந்துருக்குமா? ஏன் அந்த மீடியம் சினிமா மீடியமே இல்லை. ஏன் மீடியம் இல்லைன்னா வட இந்தியாவுடைய போஜ்பூரி பேசினவங்க, மைதிலி பேசினவங்க, சாந்திரி பேசினவங்க, அவதி பேசினவங்க, கனோஜ் பேசினவங்கலாம் தன் தாய்மொழி விட்டுட்டு ஹிந்தி படித்தா வேலை கிடைக்கும் நினச்சான். நாங்கள் நினைக்கல, ஹிந்தி வேணாம் திணிக்காதேன்னு படித்தோம், எங்கள் தாய்மொழியை பாதுகாத்தோம், எங்களை இலக்கியங்களை பாதுகாத்தோம், இந்தி எங்கள் தீண்டாமல் இருக்கிறது தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் முத்தமிழ் கலைஞரும் திராவிட இயக்கம் திமுக தான் போராட்டத்தை நின்றுச்சு, ஒரு மாணவர் எழுச்சி வந்துச்சு, இந்தியை தடுத்து நிறுத்தினோம், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஓப்பனிங் பண்ணி வச்சோம். அந்த இண்டஸ்ட்ரி ஓப்பனிங் பண்ணதில் மரியாதைக்குரிய நடிகர் விஜய் இன்னைக்கு 200 கோடி ஓவா, எத்தனை கோடி ரூபா?
சம்பளம் வாங்குறாரு. அப்போ கம்பேரிசன் ராஜீவ்காந்தி பேசத்தான் செய்வேன். ஒருவேளை எங்கள் சார், விஜய் நீங்க பானிபூரி விற்க வந்தப்ப நான் அந்த தொழிலை கொச்சப்படுத்தல. என் சகோதரர் நான் இன்னைக்கு மேடைகள் வந்து பானிபூரி விற்கிற அந்த தொழிலை கொச்சப்படுத்துறதோ இல்லை சொற்று விற்கிறத கொச்சப்படுத்தலை. ஒருவேளை எங்கள் அண்ணன் விஜய் இவ்வளோ அழகா இருக்கிற விஜய் பீகாரில் யூபியில் பிறந்திருந்தா என்னவா இருப்பாரு? அவருக்கு இந்த கனவு வந்திருக்காது. சினிமாங்கிற மீடியமே இல்லை. தன் தாய்மொழி போஜ்பூரி, தன் தாய்மொழி மைதிலி, தன் தாய்மொழி சாந்தலி, தன் தாய்மொழி அவதி, தன் தாய்மொழி பகாகிய சினிமா இல்லை. அப்போ ஹிந்தி பேசுகிற ஏதோ ஒருத்தர், ஒரு ஷாருக் கான், சல்மான் கான், எல்லாம் ஒரே இண்டஸ்ட்ரியாக போச்சு. எல்லாம் மகாராஷ்டிரத்துக்கு போனால் மகாராஷ்டிரா இங்கேருந்து நீ இந்த ஊருக்கு வராதுன்னு அடிச்சு விரட்டுவான். அப்போ இங்கே வந்து ஒட்டுமொத்த ஹப்பா மகாராஷ்டிராவில் இருக்கு, நீ வராதுன்னு யூபிக்காரன் பீகாருக்கான் அடிச்சு விரட்டுறான். அப்போ ஒருவேளை இங்கே என்ன பிறந்தது என்ன பண்ணியிருப்பாரு? இங்கே ஒரு 20 இளைஞர்கள் இந்தி படித்தா வேலை கிடைக்கும், இந்த தாய்மொழியை மறந்துட்டு இந்தி தெரியாது போடான்னு சொல்ல என் ஊருக்கு நாட் ஒன்லி பானிபூரி எடுத்துக்காட்டு. நமக்கு எல்லா கடனில் வேலையை பார்க்கறதுக்கு உங்கள் உலகம் ஏன் உலகம் தொடங்கி இங்கே கொத்தா வந்துட்டாங்கல்ல, அது மாதிரி விஜய் வந்திருப்பாருன்னு சொன்னேன். இது என்ன இருக்கு? இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் இருக்கு. இல்ல, விஜய் அவர்கள் வந்ததற்கு பிறகு திமுகவுக்கு ஒரு பதற்றம், இளைஞர்கள் ஓட்டு அந்த பக்கம் போயிடும். இன்னும் இந்த யங்ஸ்டர்ஸை இதைத்தான் நம்ம பிரச்சாரம் பண்ணணும் எங்களுக்கு தெளிவதற்காக நான் பார்க்குறேன். இது யங்ஸ்டர்ஸ்ட இந்த மாய பின்பம் விசில் அடிச்சா மட்டுமே போதும், கைதட்டினா மட்டும் போதும். 18 வயசு பூர்த்தி ஆகல சார், நான் ஓட்டு போடுறேன் சார். எப்போ ஓட்டு போடுவேன்னா என்கிட்ட தான் ரேஷன் கார்டுக்கு ஓட்டு போடுங்கிறான். பரவாயில்ல, அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம ஒப்பெடுக்க வேண்டியிருக்கு. அப்பா சாமி இல்லை, இங்கே ஓட்டு போடுறதுக்கு நம்முடைய பாட்டிக்கோ பாட்டியுடைய பூட்டிக்கோ ஓட்டுலாம் இருந்துச்சு, பெண்களே ஓட்டு போட வந்துச்சு. அப்போ திமுகவுடைய தாயம் பார்க்க நீதி கட்சி தான் முதல் பெண்கள் ஓட்டு போடலான்னு சொல்லிச்சுப்பா. இங்கே இந்த நாட்டில் அரசியல் சட்டம் எழுதுறதுக்கு முன்னாடி உங்க அப்பாவுக்கும் என் அப்பாவுக்கும் சொல்ற விஷயங்கள் அதையும் சொல்லி ஆகணும். இயல்பு நடப்புங்கிற பேர்ல கடந்த கால வரலாற்றை நீங்க பேச மறுத்தீங்கன்னா, வரலாற்றை பேசணுங்கிற விஷயங்கள் அந்த ஒப்பீடு இல்லைன்னா அது பாலா போயிருங்க. அது விஜய் பண்ற வேலை தான். எல்லாம் தானா நடந்ததுன்னா எப்படி நடந்துடும்? எப்படி நடக்காது? எளிய ஒருத்தர் வந்து அரசியல்ல மேலிடத்துக்கு வர முடியுதா? இப்ப வந்து ஸ்டாலின் அவர்களின் புதல்வரால தானே அடுத்த முதல் ராஜீவ்காந்தி ஒரு எளிய முகம் இல்லையா? அரசியல் வரலையா? எடப்பாடி பழனிசாமி எளிய முகம் ஏத்துக்க மாட்டீங்க நீங்க. நான் எப்படி ஏத்துக்க முடியுங்க? நீங்க எடப்பாடி பழனிசாமி சொல்றாருன்னா அவர் கம்பாரிசன் அவர் என்ன கம்பேர் நீங்க அடிமட்ட தொண்டங்கள். அவர் ஜெயலலிதா அவர்களை, ஜானகி ராமச்சந்திரன் அவர்களை, அதற்கு அடுத்ததாக வந்து சசிகலாவை, எடப்பாடி பழனிசாமி யாரையுமே எளிய மக்களின் நினைச்சேன். நான் வந்து எம்ஜிஆர் அவர்கள் திமுகவுடைய தொண்டர், திமுக சட்டமன்ற உறுப்பினர், பழுத்த திராவிடவாதி. அவர் மக்கள் மன்றத்தை போயிருந்தாரு. அவர் ஒரு கரிஷ்மா இருந்துச்சு, கூடவே சினிமா உதவிச்சு ஒரு தெளிவு இருந்துச்சு. இந்த இடஒதுக்கீடுனா அப்படி தான் இருக்கணும், தமிழ்னா அப்படி தான் இருக்கணும், எங்களுடைய தலைவர் பேரறிஞர் அண்ணா, நம்ம தந்தை பெரியாரை வந்து நம்ம கொச்சப்படுத்தக்கூடாது, தமிழ்நாடு அரசு இருந்துச்சு. அப்போ வளர்ந்தார். ஆனால் அவருக்கு பின்னர் வந்து மரியாதைக்குரிய ஜானகி அம்மாளுக்கு அந்த புரிதல் இருந்துச்சுன்னா இல்லை. அவர் அதுக்கு பின்னால் வந்து செல்வி ஜெயலலிதாவும் எம்ஜிஆரோட சேடோவில் இருந்தாங்களே ஒழிய தனித்த சித்தாந்தம் இல்லை. சசிகலா அம்மையாருக்கு என்னன்னா ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வந்து எப்படியாவது மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதாவுடைய நெருங்கிய தோழியாக மாறின பின்னாடி அந்த நெருங்கிய தோழிக்கு எல்லா கட்சியிலும் நான் முடிச்சிடறேன். அவங்க ஒன்றும் மாவட்ட செயலராக இருக்கல, அவங்க ஒன்றும் பெரிய செயற்குழு உறுப்பினர் பொதுக்குழு உறுப்பினர் இல்லை, விசுவாசமாக இருந்தாங்க. அந்த விசுவாசத்தில் சேர்ந்த சொத்தை அதிகாரத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வாட்ச்மேன் தேவைப்பட்டார். ஓப்பன்லி ஹானஸ்ட்லி டெல்லிங் நல்ல வாட்ச்மேன் இருந்திருக்க வேண்டிய எடப்பாடி பழனிசாமி முதலாளி இல்லைங்க சார். 75 சீட்டு ஜெயிச்சிருக்க தமிழ்நாடு சட்டப்பேரவையோட எதிர்க்கட்சி தலைவரை வாட்ச்மேனு, தற்கூரி, சங்கி மூல, இதெல்லாம் தான் மாணவரணி செயலாளரா அவர் பேச வேண்டிய பேச்சுகளா? இதெல்லாம் தவிர்க்கணும். இதெல்லாம் நாகரிகமான வார்த்தைகள் பார்க்குறேன். வாட்ச்மேன் ஒன்றும் தப்பா வருது. வீட்டை பாதுகாக்கணும், வீட்டை பாதுகாக்கணும், வீட்டை பாதுகாருன்னா ஒட்டுமொத்த வீட்டையும் ஆட்டையை போட்டு அது பெஸ்ட் வாட்ச்மேன் அவார்டு தான். நான் சாமானிய கடைமட்ட ஊழியன், என்னால் வந்து அடிமட்ட தொண்டை வர முடியும்னா அடிமட்ட தொண்டை வந்து வரலாறு அந்த வரலாறு இல்லை. அடிமட்ட தொண்டை வரலாறு எதிர்தினா சாதாரண சிலுவம்பாளையத்தில் போது எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலர் வந்தாரா, அது அடிமட்ட தொண்டன். அது அண்ணாமலை சொல்றவர்களும் போய் விரும்பல, அந்த கொலை வழக்கெல்லாம் நான் சுட்டி காட்டி விரும்பல. அதுக்குள்ள போவேன், பங்காளி சனிக்கெல்லாம் எல்லா பக்கமும் வழக்கு இருக்கும், திமுகவில் இருக்கவங்களுக்கும் வழக்கு இருக்கும். நான் வந்து எடப்பாடி பழனிசாமி கொலை வழக்கு ட்ரையல் நடந்ததுன்னு சொல்றேன். அதுதான் அண்ணாமலை சொன்னார். அதுக்குள்ள போக விரும்பல. ஆனா அந்த 50 மாவட்ட செயலாளர்களில் அடிமட்ட தொண்டராக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படலை, நீங்கள் விசுவாசமான வாட்ச்மேன் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க. அதுக்கு விசுவாசமாக இருந்தீங்களான்னு கேள்வி பொலிட்டிக்கல் கேள்வி வைக்க வைக்கிறேன். அது பதில் சொல்றதுன்னு இருக்கு. விஜய் அவர்கள் உங்களை அரசியல் எதிரின்னு காயின் பண்றதும், ஒரு கெரியரோட பீக்ல இருக்க ஒருத்தர் அரசியலுக்கு வந்து அந்த விஷயங்களை சொல்றதும் டிஎம்கேவினரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கா அப்படிங்க. ஏன்னா அப்போ அப்பா அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் சபாநாயகர், அவர் வந்து அவரை கிறிஸ்டியன், அவங்க அம்மா கிறிஸ்டியன், அவருக்கு வந்து தனி விமானம் பாஜக தான் கொடுத்தது, பாஜக தான் இறக்கி விட்டுருக்கு. இதெல்லாம் சபாநாயகர் ஐயா அப்பாவையா அனுதினம் போய் மாதா பிள்ளை ஜெபமற்றவர் தான். சரிங்க. அந்த அது வந்து அது அப்போ அவரும் அந்த கிறிஸ்தவத்தை பிலீவ் பண்ணுறது தான்.
கரெக்ட். அப்போ அவரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உள்நோக்கம் இல்லை. அவர் நீங்க வந்து அவர் கனிமொழி அவர்கள் கேட்குறாங்க, படத்துல ஒன்று நடிச்சுட்டு ரியல் லைஃப்ல ஒன்று பேசுறாரு, அங்க வந்து போலீஸ் புரூட்டாலிட்டி பத்தி அவ்வளவு விஷயங்கள் நடிச்சிருக்கிறார். படம்ங்கிறது வேறங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஏன் விஜய் நீங்க இந்த கடந்த காலங்கள்ல தினேஷ் எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 வருஷம் இந்த பாலிடிக்ஸ் அனலைஸ் பண்றீங்க. எனக்கு வருவது வந்து இந்த தினேஷ் என்னவாக இருக்காருன்னு எனக்கு தெரியும். ராஜீவ்காந்தி தப்பு பண்ணாலும் அண்ணன் தம்பி உறவுங்கிறது வேற, உங்க கட்சிக்கு வேற, ஐடியாலஜிக்கு என்னன்னு கேள்வி கேட்பீங்க, உட்கார வச்சு காயின் பண்ணுவீங்க. நான் அது வந்து பர்ச்சேஸ் ஆக முடியாது. இந்த 15 வருஷத்துல இன்னைக்கு சோசியல் சேஞ்ச் கொடுத்து யோசிக்கிற, சமூக மாற்றம் கொடுத்து புதுசாக வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள், வாங்க எல்லாரும் சமூக மாற்றத்தை யோசிக்கணும். உங்க கையில் 50 கோடி ரூபா சம்பளம் வாங்குற போது நீங்க நினைச்சா ஒரு 50,000 இளைஞர்களை திரட்ட முடியும் நம்பிக்கை இருந்த போது இன்னைக்கு அது லட்சமாக மாதிரி கோடியாக மாதிரி நம்புறீங்க. நம்புங்க, என்னைக்காவது ஒரு நாள் இந்த சமூகத்தில் எஜுகேஷன் சிஸ்டத்தில் ஒரு சிக்கல் இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய சாதிய கொடுமைகள் ஒரு சிக்கல் இருக்குது. நான் சொல்றது பிஃபோர் பார்ட்டிக்கு பிஃபோர் ஒரு கேந்திரமான ஒரு திடகாத்திரமான போராட்டத்தை விஜய் பண்ணியிருக்காரா? இல்ல விஜய் பண்ணியிருக்காரு, முடிச்சிருக்கேன். அதைத்தான் 13 பேர் அங்க சுட்டுக் கொல்லப்பட்ட போது நள்ளிரவுல போய் அவங்களை பார்த்தது அவர் தான். மெரினா போராட்டத்துல போய் நின்னது அவர் தான். பல்வேறு விஷயங்கள் இருக்குல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க அட்வொகேட், அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி அட்வொகேட்டா இருக்கும்போது நீங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ணிருக்கணும்னு சொல்ல முடியாது. அதுக்கான உரிமையும் கிடையாது. அது பிளஸ்ங்கிறாங்க. நாங்க வந்து ஒரு சமூகத்தோட வேடிக்கை பார்த்துட்டே இருப்பான். ஒரு சமூகத்துல வந்து நீங்க பேசும்போது அதையும் குறிப்பிடுறீங்க. 5000 ரூபாய் போட்டு பள்ளி மாணவர்கள் மாணவிகளோட போட்டோ எடுத்துட்டா வந்து ஏதோ சோப்பு டப்பா கொடுத்து கல்யாணத்தையே நான் தான் நடத்திச்ச மாதிரி. ஆமா, அப்படித்தான் இருக்கு. ஒரு நடிகர் அப்ரிஷியேட் பண்றாங்க, அதை ஏத்துக்கிறது மாணவர்கள் படிப்பாங்கன்னு நினைக்கணும். இல்ல, அது என்ன பேசியிருக்கணும் அந்த நடிகர் அந்த மேடையில இந்த திமுக என்ன பண்ணி தெரியுமா கேட்டாரு. அப்ப அந்த அரசியல் மாணவர்கள் முன்னாடி பேசல சார். அவரு மன்னிக்கணும் சார், மாணவர்கள் பேசல, இவரு பேசல. மன்னிக்கணும். அதாவது வருகிற மாணவர்களுக்கு சோப்பு டப்பா கொடுக்க போறீங்கன்னா பரவாயில்ல, அந்த மாணவர்கள் எங்க அண்ணன் தான் ஓட்டு போறது இருக்கு. அதுக்கு முன்னாடி நெரேட்டிவ் ரெண்டு முதல் மேடையில பேசுகிற போது வெறும் நீட்டை மட்டும் பேசல, ஓட்டுக்கு காசு வாங்காதீங்கன்னு பேசினார். அதை தாண்டி பேசினார். திமுக இந்த கட்சி இப்ப ஆளுகிறவங்க என்ன நினைவு சரியா இருந்தா பள்ளி மாணவர்கள் முன்னாடி அவர் பேசல, பள்ளி மாணவர்கள் குறித்து பேசல. விருது வழங்குகிற விழாவில் முதல் நாளில் இந்த சமூகத்துல சீரற்று இருக்கு கல்வின்னு பேசுங்களா இல்லையா? நாங்க ஒப்பிட்டு சொல்லணும். ஐயா சாமி சரிதான், தங்கச்சிக்கு ஒரு சோப்படை வாங்கி 1000 படம் கொடுத்துட்டீங்க, ஒரு 200 கூட சம்பளம் வாங்குற நீங்க போட்டோ எடுக்கிறீங்க, மகிழ்ச்சி. பெரியார் படிங்க, அம்பேத்கர் படிங்க, காமராஜரை படிங்க, ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க, நீங்களாம் தான் நல்ல தலைவர்களை உருவாக்கணும், நீட் குறித்து எதிர்ப்பு, இந்த விஷயங்கள்லாம் தான் அவர் பேசினாரு. பள்ளி மாணவர்கள் முன்னாடி திமுக அரசியல் பேசினாரு. நாங்க அப்ப திமுக கல்விக்கு என்ன செஞ்சது, இங்க ஊர்தோறும் பள்ளிக்கூடத்தை திறந்த பெருந்தலைவர் காமராஜர் என்ன பண்ணாரு, காமராஜருக்கு அடுத்து உயர்கல்விய எல்லா தாலுகா வயசு அப்படி கொண்டு போனாங்க. பிள்ளைகள் நடந்தே போகக்கூடாங்கிற பஸ்பாஸ் கொண்டு வந்தது உட்பட இங்கே இன்னைக்கு சட்டை போடுறோம்னா, சத்துணவு சாப்பிட்றோம்னா இந்த திராவிட இயக்கங்கள் பண்ணி என்ன சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. நான் எப்படி மௌனமா போவேன்? என்னை பார்த்து அதை காரி துப்பிட்டு நீ என்ன பண்ணுவேன்னு கேட்பான். இத்தனை நாள் அவர் வந்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டே இருப்பாரு. அவர் வந்து சார் என்ன சாப்பிடுன்னு நீங்கள் கேட்பாரு. அப்புறம் இந்த தயா பண்ணதையா நான் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கல, தப்புன்னு இல்லை சார். அது ஒரு மாணவனை ஏதோ ஒரு வகையில் உத்வேகப்படுத்தும். மேபி அவர் கெரியர் பீக்ல இருக்க ஒரு தலைவர்னா ஓகே, அவரை பார்க்கணும். 5000 ரூபாய் காசு விஷயம். அவர் வந்து பாராட்டுவாரு, ஒரு பையன் படிக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் சோப்பு டப்பா மாதிரின்னு சொல்றோம். சோப்பு டப்பா மாதிரி ஒரு போட்டோ எடுத்துட்டு கல்வி தந்தை கொடைவள்ளல்னு போட்டோ எடுத்துக்கிட்டே பரவாயில்ல. இங்க வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லிச்சு இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் ரேங்க்னு அப்படி பார்ஷியாலிட்டி பண்ணாதீங்க. அந்த மூல மண்டைக்கெல்லாம் அதெல்லாம் வந்து ஒருபோதும் அவர்களுக்கு ஏறாது. பரவாயில்ல, நீங்க வந்து ஒரு விளம்பரம் தேடுறீங்க. ஆனால் அந்த விளம்பர சிஸ்டத்துல, எஜுகேஷன் சிஸ்டத்துல சார் மார்க் முக்கியமில்லை பேசுவாரு. ஆனா ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் எடுத்து கூப்பிட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸா போய் சார் எந்த விஷயம் கூப்பிட்டுருவீங்க. இது என்ன சார் நியாயம்? முரண்பாடுகள் முட்டையா இல்லையா? நான் சொல்ல வர்றது, அப்ப இந்த எஜுகேஷன் சிஸ்டம் என்னவா இருந்தது, 100 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு, யாரு போறானுங்க வரலாறு, இன்னைக்கு இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்த பின்னாடி பேச செய்வேனா? நான் பேச செய்வேன், வரலாற்றை பேசுறது ஓகே. ஆனா அதற்காக கரண்ட்லயுமே இன்னைக்கு மோடி கவர்மெண்ட் அம்பேத்கர் பேர் கொடுக்கப்பட்ட ஸ்காலர்ஷிப் நிறுத்தி இருக்கு. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கொடுக்கப்பட்ட ஸ்காலர்ஷிப் நிறுத்தி இருக்கு. எல்லா ஸ்டேட்டுக்கு வரக்கூடிய பணங்கள் நிறுத்தி இருக்கு. அப்படி ஸ்டேட் மீது கொடூர தாக்கல் நடத்தும் போது அந்த பாசம் இந்த பாசம் ஒன்று ஜெனரேஷன் பண்ணிட்டு நீங்க எனக்கு காரணம் பண்ணீங்கன்னா திமுக என்ன செஞ்சிருக்குடான்னு, ஆமா செஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இந்த விஷயங்கள்லாம் பேசுங்க விஜய், நீங்க சொல்றத மாணவரணி செயலாளரா நீங்க சொல்றத நானும் வரவேற்கிறேன், ஒரு பத்திரிகையாளரா நானும் சொல்றேன். மேபி இதெல்லாம் மாணவர்கள், ஆனா விஜய் மாணவர்களை உத்வேகப்படுத்த கொடுக்கிற ஒரு விஷயம் உத்வேகம் இல்ல, இந்த சிஸ்டம் அது காலி பண்ணிடுச்சு. வேணாங்க, அது வேணாம்.
அதுக்கு மாற அது வேற மாதிரி கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு கவர்னர்ஸ் முடிவெடுத்துருச்சு. முடிவெடுத்த பின்னாடி தன் சுய விளம்பரத்துக்காக ஒரு அப்படியே நான் சோறு போடுறேங்க கால் கடுக்க நிற்கிறேங்க. என்ன சார் ட்ராமா அது? எனக்கு புரியல சார். அதுதான் ட்ராமா தான் சார், ட்ராமா தான் சார். ஒரு மாணவர்களை உத்வேகப்படுத்த இது உத்வேகம் இல்லைங்கிறேன், இது உத்வேகம் இல்லை, இது உத்வேகம் இல்லைங்கிறேன். நீ வந்து பார்ஷாலிட்டி பண்ற, நீ வந்து மாணவர்களை அதாவது ஒரு மார்க்ல போனவனே நீ பிரிக்கிறேங்கிறேன். அது சிஸ்டம் வேணான்னு மாற்றுத்திறனாளி மாணவர்கள் நல்லா மார்க் வாங்குறவங்கள கூப்பிடுறாரு, சாதிய ரீதியில ஒடுக்கப்பட்டவங்க நல்லா மார்க் வாங்கும்போது கூப்பிடுறாரு, சாதிய ரீதியில தாக்குதலுக்கு வாழ்த்துக்கள், அதான் சொல்ல முடியும். ஆனால் கூப்பிடுற நீங்க இந்த திராவிட இயக்கம் திமுக செஞ்ச கல்விக்கான சேவையை கொச்சப்படுத்தினா திமுக கருப்பு சிவப்பு துண்டு போட்ட எந்த தொண்டனும் ஏத்து கேள்வி தான் கேட்பான், அமையா கடந்து போக மாட்டான். ஆனால் சேர்பான்னு சொன்ன மாதிரி தான், பரவாயில்ல சார் நீ கொடுத்துருக்கீங்க மகிழ்ச்சி, இங்கே நாங்கள் 1,00,000 பேர் எத்தனை படிக்க வச்சிருக்கோம், நாங்கள் வந்து அதை சொல்லி காட்ட முடியாது சார். ஏன்னா ஒரு வெளிப்படையா ஒரு நாளும் திமுக பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு சொன்னனால உங்களுக்குலாம் அவ்வளோ கோவம் அவர் மேலே. விஜய் கூட்டணி கூப்பிட்டு என்ன போகிறோம் புரியலையே. ஆட்சி அமைப்பீங்க, ஓப்பன் சேஸ் மச்சி அப்படின்னு பாட்டு பாட போகிறோமா? புரியலை எனக்கு. விஜய் வந்ததுனால ஒரே ஒருத்தர் நட்டோம், எங்கள் அண்ணன் சீமான் தான் நட்டம். பாவம் ஊருக்குள்ள மரம் மாநாடு மாடு மாநாடு நடத்திக்கிறாரு. பாவம் மக்களோட வந்தவரை மரம் மாடுன்னு இப்போ உயிர்கள் கொடுத்து பேச வச்சிருக்காரு. அதில் வந்து அவருக்கு தான் நட்டமே ஒழிய இதுன்னு எங்களுக்கு நட்ட புரியல எனக்கு. இல்லை இப்போ இந்த விஜய் அவர்கள் நடத்தின ஆர்ப்பாட்டம் அதை எப்படி பார்க்குறீங்க? சாரிமா மாடல் தான் இது இப்போ நடந்துட்டு இருக்க கவர்மெண்ட், தப்பு நடந்ததுன்னு சாரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நடக்க விடாமல் பார்த்துருக்க வேண்டாமாங்கிற. இல்லை, நடக்க விடாமல் பாதுகாக்க வேண்டிய அரசு கடமை தான் அது. முதலமைச்சர் அவர்களே மிக தெளிவாக சொல்கிறாங்க, ஒரு குற்றம் நடந்ததை விட நடக்காமல் தடுக்கிறது தான். அது ஒரு சம்பவம் நடந்துருச்சு, நான் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், ஓடி ஒழிஞ்சுக்கிட்டேன், வயிற்றுவலில் செத்து போல, அவங்க வயிற்றுல செத்து போயிட்டாங்க, இவங்க அப்பா அம்மா சண்டை குடும்ப சண்டைன்னு தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிச்சிட்டு முதலமைச்சர் போல. அதுக்கு மாறாக ஆய்வு பண்ணுறாரு, ஆமாம் தப்பு நடந்திருக்கு, அந்த அதிகாரிகளை வந்து தண்டனைக்குள்ளாக்குறாங்க, நீ விசாரணைக்குள்ளாக்குறாங்க, ஒரு முதலமைச்சரை கூப்பிட்டோமா சாரிமா நடக்கலாம் வந்துச்சுமா சொல்றாரு. இது ஒன்றும் சாரி கேட்கலாம் அங்கே குறைஞ்சு போகல. இல்லை சார், அதுதான் கஸ்டடியல் டெத்ல பண்றது பிரச்சனை கிடையாது. நம்ம இத்தனை கஸ்டடியல் டெத் நடக்குது, இல்லை போலீஸ் புரூட்டாலிட்டி இவ்வளோ நடக்குதுன்னு அதற்கு பிறகு அதான் கிட்ட போலீஸ் புரூட்டாலிட்டியில் கஸ்டடி டெத்தில் இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிற கான்சியஸ் எங்களுக்கு இருக்கு. பட் ஆனால் அங்கே எங்கேயாவது நடந்துற ஒன்று உண்மையிலேயே கஸ்டடி டெத்துக்கு எதிராக தான் போராடணும்னு ஆசைப்பட்டிருந்தாருன்னா நடிகர் விஜய் அந்த ஜெயராஜ் பினிக்ஸை பற்றி கூட பேசியிருக்கணும். ஆனால் அவர் அதை பேச ஜெயராஜ் பினிக்ஸ் மென்ஷன் பண்ணாரு, பேரை மென்ஷன். அது எப்படி சார் ஒரு அம்னீசியா நோய் வந்து திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி 24 பேர் கண்டுபிடிச்சு அந்த பெட்ரோல் பண்ணி கொடுத்துறீங்க புரியல. அப்போ ஒரு நாளுக்கு முன்னாடி வந்து இறந்துருந்தாங்கன்னா கொடுக்குற விளக்கம் என்னன்னா, நீங்க ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சோம், ஏன்னா இதெல்லாம் தான் நீங்க வந்து பிரச்சாரத்துல முன் வச்சீங்க, இந்த மாதிரி விஜய் விளக்கம் கொடுத்தாரு. அப்படி கொள்கை பரப்பு செயலாளர் பேசியிருக்காரு, அப்படி இது பண்றாங்க. அதை நீங்க இங்க மரியாதைக்குரிய தோழர் ஹண்டிடிபன் திராவிட இயக்கத்தை ஆதரிக்கிறவர், திமுக ஆதரிக்கிறவர், ஐடியாலஜிக்கல் எல்லாத்தையும் ஆதரிக்கிறவர். ஆனா திமுக தப்பு பண்ணாலும் தப்பு தான் கேட்கறது. இதுதான பாலிடிக்ஸ், இதுதான் மக்கள் கிடைக்கிறது. நீங்க அப்படின்றீங்களா? ஒட்டுமொத்த அதாவது அதிமுக திமுக கம்பேர் பண்ண தப்புங்கிறேன். நீங்க ஜெயராஜ் அந்த கொலை வழக்குல நீதிமன்றத்துக்கு போய் நீதி பெற்றோம், போராடணும், ரொம்ப மிக கடுமையாக போராடணும். அன்னைக்கு நீங்கள் இதே முதலமைச்சர் அன்னைக்கு இருந்த எடப்பாடி பழனிசாமி என்னன்றாரு, 2 காது பற்றிட்டு அது வயிற்று வலி செத்து போயிட்டாங்க, கடந்துட்டாரு, பதிலே சொல்லல. அவர் நீதிமன்றம் பாருங்கிட்டாரு, அந்த ஜஸ்டிஸ் கிட்ட போல. இல்லை சார், அதற்கு மாறா எங்க முதலமைச்சர் கூட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. நீங்க இந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளாத இந்த மன்னிப்பை வந்து நீங்க வந்து கிரிட்டிசிசம் வைக்கிறத என்ன பொறுத்தவரை வந்து ஏற்புடையதான்னு நான் பாக்குறேன். ஆனா நீங்க எங்க ஆரோக்கியமா இனி நடந்துக்கூடாதுன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த முதல் வருஷத்துல முதல் மாசத்துல இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அவரால் உடனடியா அந்த ரிஃபார்மை பண்ணிருக்க முடியாது, அதற்கு சாரி கேட்கறது பொறுப்பேற்கிறது ஓகே. கிட்டத்தட்ட இன்னொரு 6 மாசம் அளவுதான் இருக்கு ஆட்சி பீரியட், 4.5 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்பயும் வந்து நம்ம சாரி கேட்கறதும் அதற்கு பொறுப்பேற்றுக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் எப்படி நடவடிக்கை எடுக்க மனிதகுலம் வளர்கிற போது சார் இந்த ஒரு வாரத்துல மட்டும் இதை மட்டும் இந்த ஒரு வாரத்துல மட்டும் இப்ப இன்னைக்கு நம்ம பேசியிருக்க நேரத்துல ஒரு 10 வயசு குழந்தைய ஒருத்தர் வந்து தூக்கிட்டு போய் பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்கிறாரு. 4 நாள் ஆச்சு, இன்னும் அவரை நம்ம கண்டுபிடிக்கலன்னு ஒரு செய்தி. ஒரு டிஎஸ்பிட்ட வந்து ஒரு மினிஸ்டர் கேட்கிறாருன்னு சொல்லி ஒரே போன் காலில் அவருடைய வண்டி வாகனத்தை வந்து வாங்கிட்டு அவர் நடந்து போயிட்டு இருக்கிறாருன்னு ஒரு செய்தி. பள்ளி மாணவர்களை வெட்டுறதுக்காக அருவாளை தூக்கிட்டு ஓடுறாங்கன்னு ஒரு செய்தி. இவ்வளவு செய்திகள் நடக்குதுன்னா இன்னும் நம்ம செய்ய வேண்டியது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கா? லா அண்ட் ஆர்டர் மிஸ் பண்றோமாங்கிற கேள்வி. லா அண்ட் ஆர்டர் பப்ளிக் ஆர்டரா மாறாம இருக்காங்கிறது ஒரு கவர்னன்ஸ் பொறுப்பு. சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து தினேஷுக்கும் ராஜீவுக்கும் இப்போ ஒரு பர்சனல் ஒரு டிபேட் இருக்கு. இது இந்த ரூம்குள்ள வந்து வெளியே போலீஸ் இல்லை, ஒருவேளை விவாதம் சண்டையாக மாறிச்சுன்னா சட்டம் பிரச்சனை ஆகுது. இது அடுத்து கவர்மெண்ட் வேடிக்கை பார்க்குறதா
வேடிக்கை பார்த்துச்சுன்னா ராஜீவ்காந்தி சாதிக்காரலாம் ஒரு பக்கமாகவும் தினேஷ் சாதிக்காரனா ஒரு பக்கமாகவும் ரோட்டை மறைச்சிட்டு ரோட்டை உடச்சிட்டு இருந்தாங்கன்னா அது பப்ளிக் ஆர்டர். அந்த பப்ளிக் ஆர்டர் சிக்கலை இந்த கவர்மெண்ட் எங்கேயும் அலோவ் பண்ணலை. மாதிரி சில விஷயங்கள் நடந்துச்சு. இல்லை அதில் பாடம் கட்டுட்டு அதை பாடம் கட்டிட்டு சில ரெஃபார்மை கொண்டு வர்றோம். அப்போ ஒரு அரசு வந்து ஒரு பெரிய மத கலவரத்தையோ சாதி கலவரத்தையோ ஒரு சமூக பதட்டத்தையோ உண்டு பண்ண அரசு இல்லை. அதற்கு மாறா இந்த முதலமைச்சர் உடனடியா ஒண்ணு பண்றோம், கண்டினியூஸா பண்றோமான்னு கேக்குறேன். இல்ல பண்றோம். கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் நடந்தபோது ஒரு ஆக்ஷன் எடுத்தோம். சோசியல் சேஞ்ச் ஒன்று இருக்கு. இப்ப கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியில இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுமா? இப்பயும் நடக்குது இல்ல, சோசியல் சேஞ்ச் இருக்கு. மனிதகுலம் வந்து எதுவும் அரசுகளே ஏற்ற அமைப்பு தான் வேண்டும்னு ஸ்டேட்டே தேவையில்லைங்கிறார் கார்ல் மார்க்ஸ். மனிதகுலம் என்பது பூர்ண விடுதலை என்பது ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைங்கிறார். அதுதான் பூர்ண விடுதலைங்கிறாரு. அதை நோக்கி நகரத்துக்கு லட்ச ஆண்டா கோடி ஆண்டு கூட ஆகலாம். அது எங்கோ ஒரு மூலையில் ஒட்டிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அதுக்கான சோசியல் சேஞ்ச் இருக்குல்ல. சாதியே வேணாம் நீங்களாங்க யோசிக்கிறதுக்கு இந்த சோசியல் சேஞ்ச் வந்து உங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் உங்கள் தாத்தாவுக்கும் வரல, டைம் எடுத்திருக்கு. அப்படி சில லாண்ட் ஆர்டர்கள் டைம் எடுக்குது. ஏன்னா அவன் தற்பெருமைக்காக சாதி பெருமைக்காக நான் ஆம்பளைங்கிற பெருமைன்னு நான் தாண்டாங்கிற அந்த கெத்துல அந்த குற்றவாளிகள் தப்பிக்க விடுறோமா, அந்த குற்றவாளிகளுக்கு வாதாடுறோமா, அந்த குற்றத்தை நியாயப்படுத்துறமா தான் முக்கியம். ஒரு கவர்னன்ஸ் பண்ணணும். அந்த போலீஸ் ரிஃபார்முக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணிருக்குன்னா இங்கே போலீஸ் ஆக்டில் யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க வந்து சட்டம் நிப்பாட்டி வைக்குது. டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்குது. டிபார்ட்மெண்ட் ஆக்ஷனோட வந்து இங்கே இருக்கக்கூடிய விரைவு நீதிகளை பெறதுக்கு கொண்டு வருது. விரைவு நீதிகளோட இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் பெரிய பாதிக்கப்பட்டது. இந்தியாவிலேயே மிக வேகமாக பாதிக்கப்பட்ட வழக்குகள் அது ஒரு வழக்கு விசாரிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. அதோடு நிற்கிற அரசு அப்போ அந்த போஸ்கோ ஆக்டை திருத்துது. பெண்கள் ஒருத்தர் தொட நினைச்சாவே அதுக்காக தொடாமல் இருக்க மாட்டான்னா மனநோயாளி சமூக நோயை தொடர்த்த செய்வான். அப்போ அவனை விருந்து கைது பண்ணுறது. இங்கே கொலையே பண்ணக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது, அறம் சொல்லுது, நீதி சொல்லுது. ஆனால் மர்டர் நடக்குது. அப்போ அந்த குற்றவாளியை பாதுகாக்காம நியாயப்படுத்தாமல் இருக்கல. அந்த கவர்னன்ஸ் அந்த கவர்னன்ஸ். பேசிக்கா மக்களுக்கு வந்து தப்பு பண்ணா ஒரு தண்டனை கிடைக்கும். இந்த ஆட்சியில ஒரு சின்ன ஜெயலலிதா பீரியட கம்பேர் பண்றாங்களே, ஒரு இரும்பு கரத்தோட அணுகுவாங்க. இப்போ அது மிஸ் ஆகுது. ஜெயலலிதா பீரியட கம்பேர் பண்ணலாம் எப்படி சார் யூஸ் பண்ணி? என்ன இரும்பு கரம் சொல்லுங்க, என்ன இரும்பு கரம்? பரமக்குடியில் நடு ரோட்டில் உட்காந்து மக்களை சுட்டு கொண்டீங்க, அது இரும்பு கரம்? அது இரும்பு கரம் சொல்லுங்க சார். நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சர் வந்து 6 மாதம் பார்க்க முடியாது. கொடநாள் ஓய்வு போயிடுவாங்க. சென்னை தலைமைச் செயலகமே அங்கே போகும். இரும்புக்கரமா? பியூஷ் கோயல்னு நினைக்கிறேன் ஒரு ஒன்றிய அமைச்சர் வந்து 4 நாள் அப்பாயின்மெண்ட் காத்திருக்கேன். இது இரும்புக்கரமா? அம்மா 3 நாள் தூங்கிட்டாங்க சம்மர்பாக் ஏரியா திறங்க முடியல சார். இரும்புக்கரமா? போயிட்டு சாவு வீட்டுக்கு போயிட்டு அம்மா நிதி கொடுக்க வர்றாங்கன்னு அதில் 130 பேர் செத்து போனாங்களே, யாவும் இருக்கா அவங்களுக்கு? இங்கே யாருக்கு விரும்ப பார்க்காதே வெள்ள நிவாரணம் இரும்புக்கரமா? என்னது இரும்புக்கரன்னு ஒரு பெண்மணி இரும்புக்கரம் ஒரு பார்வையை தொடர்ந்து பல பேர் பேசி அப்படி ஒரு பூதாகார விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை களவு பார்க்குறாங்க. அது யதார்த்த காலத்தில் இல்லை. எதிர்கட்சிகள் அப்படி வாதத்தை வைக்க விரும்புறாங்க, வைக்க ப்ரூவ் பண்ண விரும்புறாங்க. நடைமுறையில் அப்படி இல்லைங்கிறது எங்களுடைய வாதம். ஓகே, என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தையும் கருத்துக்களையும் பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய பதிலையும் கொடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.